ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது 2 Perfects எபிசோட் 7 பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 6 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல மியாவும் போய்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு கார்டு வந்துட்டு என்னோட பேர் உங்களோட பர்சனல் கார்டா என்னதான் அசைன் பண்ணிருக்காங்க, சரி உங்க வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்க மியாவும் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் போயாக்கணும், என்ன கிரவுன் பிரின்ஸ் பெர்னாண்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. அந்த கார்டு பேருமே நீங்க ஒரு சைடு, ஆனா நீங்க எங்க சைடு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மியாவும் நானும் தான், எனக்கு அசைன் பண்ண கார்டுல ஒருத்தர் கிரவுன் பிரின்ஸ் பெர்னாண்ட் சைடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவருமே இங்க இருக்க முக்காவாசி சோல்ஜர் எல்லாருமே கிரவுன் பிரின்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்ஸ் ஜூலியஸுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு லாயலா இருக்க மாதிரி நடிப்பாங்க. மியாவும் அப்ப இமாரி சொன்னதுல உண்மைதான் போல. பிரின்ஸ் பெர்னாண்ட் தன்னோட சின்ன வயசுல உடம்பு சரியாம தன்னோட ரூம்ல அடையப்பட்டாரு. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு பிரின்ஸ் ஜூலியஸ் எல்லா சப்போர்ட் எடுத்துக்கிட்டான் போல. அவரும் பிரின்ஸ் ஜூலியஸ் இங்க இருக்க சோல்ஜர்ஸ் இது ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவரோட தங்க சிலை உருவாக்குறதுக்கு எங்களை போட்டு புரிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கிங்டம் பாதுகாக்க முடியாது. மியாவும் நீங்க பிரின்ஸ் பெர்னாண்டுக்கு பர்சனல் கார்டா இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க அவருமே இப்ப அவர் உடம்பாலும் சரி மனசாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அவரோட சின்ன வயசுல பிரின்ஸ் ஜூலியஸும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து அவரோட ரூம்லயே அடைய வச்சுட்டாங்க. அவர் உடம்பு சரியானு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ண பிரின்ஸ் பெர்னாண்டோ வேற வழி இல்லாம அப்படியே இருந்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு இவரோட அப்பா அதாச்சு இந்த நாட்டோட ராஜா அந்த ஹவுஸ் அரெஸ்ட எடுத்து விட்டாரு. ஆனா பிரின்ஸ் பெர்னாண்ட் அவரோட விடுதலை ஏத்துக்காம இன்னுமே அதே ரூம்ல அடையப்பட்டிருக்காரு. மியாவும் சரி எவ்வளவு வருஷங்களாச்சு அப்படின்னு கேட்க அவருமே 12 வருஷங்களாச்சு அப்படின்னு சொல்ல எதுக்கிட்ட மியாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்படின்னா நான் நினைச்சதை விட இது ரொம்ப கஷ்டமா இருக்க போது. ஜெர்டியோனியை காப்பாத்துறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல, எப்படி பட்டாச்சு இவரை வெளியே வர வைக்கணும். இப்போ மியாவும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பிரின்ஸ் பெர்னாண்ட் ரூம்குள்ள போறா. மியாவும் பிரின்ஸ் பெர்னாண்ட் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் பிரின்ஸ் ஜூலியஸ் கூட எங்கேஜ் ஆனவா அப்படின்னு சொல்ல இது கேட்டு பிரின்ஸ் பெர்னாண்டோ என்னது நீ எங்கேஜ் ஆனவளா, நான் கேள்விப்பட்டபடி ஃபீலியா தானே எங்கேஜ் ஆயிருக்கா. மியாவும் ஃபீலியா என்னோட அக்கா, அவ பழைய சூழ்நிலை காரணமாக பர்னா கொட்டக்க போனா, அதனால அவனோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த பிரின்ஸும் என்னது நம்ம ஃபீலியாவை விட்டு கொடுத்துட்டோமா, எங்க அப்பா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. மியாவும் உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம அவர் படுத்த படுக்கையா இருக்காரு, இப்ப இந்த நாட்டோட முடிவில் இருக்கிறது பிரின்ஸ் ஜூலியஸ் தான். எதுக்கு இருந்த பிரின்ஸும் ஓ இப்ப ஜூலியஸ் ராஜாவை நடிச்சிட்டு இருக்கானா, அது சரி எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்லயே என்ன காலி பண்றோம்னு நினைக்கிறேன். மியாவும் இதை பார்த்த மனசுக்குள்ள எனக்கு ஷாக்கா இருக்கு. இந்த விஷயத்துல கேட்டு அவர் ஷாக்காம இருக்காரு, எந்தவித தயக்கமும் இல்லாம உண்மையை பேசிட்டு இருக்காரு. அந்த பிரின்ஸும் சரி என்கிட்ட என்ன பேச வந்த அப்படின்னு கேட்க மியாவும் நீங்க பிரின்ஸ் ஜூலியஸ் எதிர்த்து நிக்கணும், நம்மளோட ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதை காப்பாத்தணும்னா நீங்க முன்னாடி நிக்கணும், இந்த ராஜ்யத்துல நீங்க தான் சிம்மாசனத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த பிரின்ஸும் ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஃபாலோவர்ஸ் கிடையாது, எல்லா நாட்டுல இருக்க மாதிரி மூத்த மகன் தான் சிம்மாசனத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. மியாவை கோபப்பட்டு இது ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஜெர்டியோனோ இன்னும் கொஞ்ச காலத்துல அழியிற நிலைமைக்கு போயிடும், ஒருவேளை பிரின்ஸ் ஜூலியஸ் பவர்ல இருந்தானா இந்த ராஜ்யம் மொத்தமே அழிஞ்சு போயிடும். எதுக்கிட்ட பிரின்ஸ் பெர்னாண்டோ உன்னோட ஃபேன்ஸை பத்தி நீயே தப்பா பேசுறியே, என்னோட பிரதரை நீ வெறுக்கிறிய அப்படின்னு கேட்க மியாவை உடனே ஆமா ரொம்ப வெறுக்கிறேன், ஆனா நான் வந்து கேட்ட காரணம் அது இல்ல, இது என்னோட பர்சனல் ஃபீலிங் கிடையாது, நான் இந்த ராஜ்யத்தோட செயின்டா வந்து இங்க பேசிட்டு இருக்கேன். அந்த பிரின்ஸும் ஓ அப்ப நீமே ஒரு செயின்டா, இதை கேட்டு அந்த பிரின்ஸுமே அப்படின்னா நீங்க இது வெளியே போயிடு. மியாவை திருப்பி கூட ஹாப்பியுமே அந்த பிரின்ஸ் பெர்னாண்ட் கண்டுக்காம வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. வெளியே வந்து மியாவை தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இதுக்காக அண்ணன் தம்பிங்க இப்படி பிடிவாதமா இருக்கானுங்க, பக்கத்துல இருக்க காடும் கவலைப்படாதீங்க, இங்க இருக்க எல்லாருமே கிரவுன் பிரின்ஸ் பெர்னாண்ட் பக்கம் தான், அதனால நீங்க தைரியமா பேசலாம். மியாவோ இது ஈஸியா இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவரும் நானுமே அவரை வெளிவரத்துக்கு எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ல மியாவோ இவ்வளவு வருஷத்துக்கு உள்ளே பூட்டி கிடங்க அவர் வெளிவர மனசே இல்லாம இருக்காரு. எனக்கு தெரியும் முதல்ல அவர் உடம்பு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளிவர ட்ரை பண்ணணும். இது கேட்டோன்னே அவரும் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, செயின்ட் ஃபீலியா அவரோட கண்டிஷன் சரியாகனு சொல்லிட்டு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவர் உடம்பு நல்லாவே மாறிச்சு. எதுக்கிட்டு மியாவோ அப்படின்னா பிரின்ஸ் ஜூலியஸ் இதே மூக்கு நுழைச்சு அந்த மெடிசன் அழிச்சிட்டேன் அப்படின்னு கேட்க அந்த கார்டும் இல்ல அந்த மருந்து சாப்பிட்ட அப்புறம் அவர் நல்லாவே ரெக்கவர் ஆனாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி பண்ண கொட்ட கட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபீலியாவும் ஏதோ ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்க, இதை பார்த்து அந்த மேடம் என்னது ஒரு கிஃப்ட் நீங்க ரெடி பண்றீங்களா. ஃபீலியாவும் ஆமா பிரின்ஸ் சொல்லிட்டு இது ஒரு பிரசன்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், நான் பண்ண கொட்டதுக்கு வந்ததுல இருந்து அவர் என்கிட்ட அன்பா இருக்காரு, அதனால ஒரு நன்றி கடனா இதை கொடுக்க நான் ஆசைப்படுறேன். எதுக்கிட்ட அந்த மேடம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு கிஃப்ட் கொடுத்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல அவளுமே லீனா பார்த்துட்டு லீனா இந்த கிஃப்ட நீ வச்சுக்கோ, இந்த பிரஸ்லெட்டை உன்னோட நினைப்பு வச்சுதான் உனக்காக உருவாக்குனேன், இதுக்கிட்ட லீனாவை கட்டி பிடிச்சிட்டு செயின்ட் ஃபீலியா ரொம்ப நன்றி அப்படின்றா. இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த பட்லர் வர ஹிமாரி கிட்ட இருந்து சிட்ரோனை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்படி இந்த சைடு பார்த்தா அம்மையாவோ திரும்பியுமே பிரின்ஸ் பெர்னாண்ட் கிட்ட போய் எதுக்காக என்னோட சிஸ்டர் ரெடி பண்ண மெடிசனை நீங்க எடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேட்க எதுக்கிட்ட பிரின்ஸ் பெர்னாண்டோ அந்த மெடிசன் உன்னோட சிஸ்டர் உருவாக்குனதுல மோசமானது, ஒரு விஷயம் சொல்ற நல்லா கேட்டுக்கோ, ஒருவேளை என்னோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது பிரச்சனைகளை உருவாக்கும், அந்த மெடிசன் குடிச்சு என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆன அப்புறம் என்னோட நடக்கம் நிறுத்தவே முடியல, ஒருவேளை நான் ரெக்கவர் ஆகி எல்லாருமே நான் சிம்மாசனத்துல உட்காரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா கண்டிப்பா என்னோட சாவ நிச்சயம் சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப எதுக்காக நான் அந்த மெடிசன் எடுக்கணும், அதனால தான் நான் அதை நிறுத்திட்டேன். மியாவோ அப்படின்னா நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க உயிருக்கு நான் கேரண்டியா இருந்தா அந்த மெடிசன் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்க அந்த பிரின்ஸோ இல்ல எனக்கு தெரியல இதனால பண்ண முடியாது. மியாவோ நல்லா யோசிங்க பிரின்ஸ், நான் உங்க சைடு தான், நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. பிரின்ஸ் பெர்னாண்டோ போன அப்புறம் திரும்பி வரவே வராது அப்படின்றாரு. மியாவோ என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க வெயிட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, ஏன்னா நான் தான் இந்த ராஜ்யத்தோட செயின்ட்.
அப்படியே கட் பண்ணி பர்ணா கோட்டை காட்டுறாங்க. அங்க ஃபீலியாவோ ராஜாவை பார்க்க போயிட்டு இருக்கா. அவளுமே மனசுக்குள்ள ராஜா திடீர்னு கூப்பிட்டுருக்காரு, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்து பிரின்ஸ் சொல்லிட்டு, நீங்க ஒன்றும் கவலைப்படுத்தீங்க, எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு நினைச்சாரு, அவ்வளவுதான். ஒருவேளை அப்படியே யாராச்சும் உங்களை பத்தி தப்பா பேசினாலும் அவங்கள ராஜா என்ன மாதிரி நான் கருத்து விட்டுருவேன். இதுக்கிட்டு ஃபீலியாவோ, எனக்காக நீங்க ஒன்றும் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. தன்னோட ராஜா விதத்தை தன்னோட பையனே தப்பா பேசினா இந்த நாடே தப்பா பேசும்ல. எதுக்கிட்டு பிரின்ஸ் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு, நான் அப்ப நினைச்சேன் இந்த வார்த்தை ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு. இப்ப அந்த ராஜாவை போய் ஃபீலியாவும் பார்க்க, அந்த ராஜாவும் நான் தான் ஹேகல் சேன் பண்ண கொட்டா இந்த நாட்டை ஆள்றப்ப ஃபீலியாடினர் உங்களை பத்தி என்னோட பையன் நிறையவே சொன்னா. நம்மளோட ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போதாமே, அதுல இருந்து நீங்க காப்பாத்துனீங்கன்னு நான் சொன்னா. ஃபீலியாவும் ஒரு செயின்டா என்னோட வேலையை மட்டும் தான் நான் செஞ்சேன். அந்த ராஜாவோ இந்த வேலைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கலன்னா இந்த ராஜ்யமே என்ன பத்தி தப்பா பேசும், அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. ஃபீலியாவோ இப்ப மனசுக்குள்ள மாதிரி சென்ட் பண்ண லெட்டரை யோசிச்சு பாக்குறா. அதுல ஜெட்டனோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. உங்களோட ஆண்ட் செயின்ட் ஹில்டுகார்டுமே ஹெல்ப் பண்றாங்க, ஆனா அவங்களோட ஹெல்ப்பாலையுமே இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அழிக்க முடியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா செயின்மே அவளை கூட இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படி இவ்வளவு யோசிச்சு தாங்கி நின்றுட்டு இருக்க அந்த ராஜாவோ, உன்னோட கிங்டமான ஜெட்டனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, ஃபீலியாவோ உடனே ஆமா தேவ செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட சிஸ்டர் அவளோட கடமைகளை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, ரொம்ப கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கா. ஜெட்டன்ல என்ன நடக்கும் நினைச்சாலே எனக்கு இப்ப நடுங்கிட்டு இருக்கு. ஃபீலியாவோ மனசுக்குள்ள எனக்கு இப்பதான் நான் அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கேன்னு புரிய வருது. மியா நான் உன்னையுமே இழக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அப்ப இதுதான் எமோஷனலா இருக்கிறதுக்கு அர்த்தம் போல. அவளுமே ராஜா கிட்ட என்ன மன்னிச்சுங்க, நான் எமோஷனலா பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த ராஜாவோ ஒன்னும் கவலைப்படுறீங்க, உங்களோட ஆசையை நான் கேட்டுக்கிட்டேன். அந்த ஆசையை உங்க வாயால கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபீலியாவோ ஆனா நான் உங்க நாட்டோட செயின்ட் ஆச்சு, எப்படி பேசலாம்னு சொல்ல, அந்த ராஜாவோ அதனால உங்களோட ஆசைகளை பத்தி வெளியே ஓப்பனா பேசக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா? உங்களுக்கு ஒன்று வேணும்னா அதை நீங்க தான் கேட்டாகணும். அதை உங்களால பண்ண முடியலன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பா அது நடக்கும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க இனிமே செல்ஃபிஷா இருக்கணும். ஓஸ்வால்ட் ஜெட்டனுக்கு பர்ணா கோட்டை அனுப்புறதுக்கு நான் அப்ரூவ் பண்றேன். இப்பவே லீடர்ஸ் கிட்ட பேசி இது ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, ஓஸ்வால்ட்டோ கண்டிப்பான்னு சொல்ல, அந்த ராஜாவோ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க செயின்ட் ஃபீலியா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதத்திலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். எங்களோட ராஜ்யத்தை நீங்க காப்பாத்துறீங்க, அதனால உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது எங்களோட கடமை. ஓஸ்வால்ட்டோ பரவாயில்லப்பா, அப்பப்போ கொஞ்சம் நல்லாவே பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, அந்த ராஜாவும் வெட்டியா இருக்காம மிஸ் ஃபீலியாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் யோசி அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க. செயின்ட் ஃபீலியாவும் ஷாக்ல இருக்கா. இது நடக்குதுங்கிறத நினைச்சாலே என்னால நம்ப முடியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஓஸ்வால்ட்டோ ஃபீலியா நம்மளோட பார்டர்ஸ் வெளியவே நிறைய மாஸ்டர் வந்துட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பார்டர்ஸ்ல இருக்க மாஸ்டர்ஸை நம்மளோட நைட்ஸ் வச்சு கூட தடுக்க முடியாது. ஃபீலியாவோ ஆமா அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்களும் உங்க நாட்டு மக்களும் இதை அலோவ் பண்ணீங்கன்னா இது ஜெட்டனை மட்டும் இல்ல நமக்கு சுத்தி இருக்க எல்லா நாடையுமே இது காப்பாத்தும். அந்த ராஜாவும் அப்படியா ரொம்ப சூப்பர், அப்ப இன்னொரு ஏதாச்சும் வெளில வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஃபீலியாவும் இல்ல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் முக்கியமான கிடையாது, இதுக்கு முக்கியமானவளே கிரேஸ் தான். இப்போ இந்த விஷயத்த ஃபீலியாவும் கிரேஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. ஜெட்டோனியா காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான வழி இருக்கு, அது இந்த கிரேட் பியூரிஃபிகேஷன் சர்க்கிள் இந்த மொத்த கான்டினென்ட் மேலேயும் போட்டா கண்டிப்பா இன்னொரு பிரச்சனை இருக்காது. சொல்லிட்டோம் இப்போ எனக்கு புரியுது, ஆமா அது நல்ல விஷயமா தான் இருக்கும், ஆனா இது ஸ்டார்டிங்ல உங்களால பண்ணிருக்க முடியாது அப்படின்னு கேட்க, கிரேஸோ இல்ல மொத்த கான்டினென்ட் மேலேயும் ஒரு பேரியரை கிரியேட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர் நம்ம ஃபீலியா கிட்ட கூட கிடையாது. ஃபீலியாவும் ஆமா கரெக்டா சொன்ன, அதனாலதான் உன்கிட்ட இருக்க மேஜிக்கல் பவரை நான் வாங்க போறேன். புராணங்கள்ல ஒரு ஏன்ஷியன்ட் ரிச்சுவல் இருக்கு, அதோட பேரு மேஜிக் கன்வர்ஷன் ஸ்பெல். அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணா நிறைய பேர் கிட்ட இருக்க மேஜிக்கல் பவரை ஒருத்தர் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிரின்ஸ் சொல்லிட்டோம் அப்போ கிரேஸ் கிட்ட இருக்க மேஜிக்கல் பவரை இப்போ உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும் கரெக்டா அப்படின்னு சொல்ல, கிரேஸோ இல்ல என்னால இது பண்ண முடியாது, என்கிட்டயுமே அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர் கிடையாது. ஃபீலியாவும் கிரேஸ் உனக்கு 3 அக்காங்க செயின்டா இருக்காங்கன்னு சொன்ன கரெக்டா, அதனால இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த மேஜிக் கன்வர்ஷன் ஸ்பெல்ல அவங்களுக்கு சொல்லி தரியா? சொல்லிட்டோம் இப்போ எனக்கு புரியுது, அப்ப 5 பேருமா சேர்ந்து மேஜிக்கல் பவர் ஒன்னா தட்டி அந்த சர்க்கிள் உருவாக்க போறீங்க கரெக்டா? ஃபீலியாவும் கிரேஸ் நான் இந்த ராஜ்யத்துக்கு வந்த அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், அதுல ஒரு விஷயம் உன்னால மட்டுமே நிறைய விஷயங்களை செய்ய முடியாது, உன்னால முடியலன்னா உனக்கு சுத்தி இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு. உங்ககிட்ட ஒண்ணு இல்லனா அதை இன்னொருத்தங்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். பர்ணா கோட்டாக்கு வந்த அப்புறம் நான் கத்துக்கிட்ட பதில் இதுதான், அதனால ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இது கேட்டு கிரேஸ் யோசிச்சுட்டு ஃபீலியா கண்டிப்பா நான் செய்யறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற என்ன செய்ய போறேன், நான் உங்களோட நம்பர் 1 ஸ்டூடெண்டா என்னோட கடமையை செய்யறேன் அப்படின்றா. ஃபீலியாவும் ரொமின் என்று கிரேஸ் சொல்லிட்டு அவளுக்கு அந்த ரிச்சுவலை சொல்லி கொடுக்குறா. எப்பவுமே அவ கட்டுறாங்க. அவளுமே திருப்பி பிரின்ஸ் பெர்னாண்டோ பார்க்க போயிருக்கா. பிரின்ஸ் பெர்னாண்டோ எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க, பேர்கிட்ட இருந்து நான் அது கேள்விப்பட்டேன், நீ பக்கத்துல இந்த நாட்டுல இருக்க மான்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க, நைட் டைம்ல ஜூலியஸ் கூட இருந்துகிட்டு அவனோட பிளான்லாம் கத்துக்கிட்டு இருக்க, அதுக்கு நடுவுல நீ இங்க வந்துட்டு இருக்க, உனக்கு கண்டிப்பா இந்த லஞ்ச் செய்யறதுக்கு டைம் இருந்திருக்காது, இருந்தாலுமே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க எதுக்காக? மீயாவும் இது ரொம்ப கஷ்டமான டைம்ல அதனால நானுமே ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்ல, பிரின்ஸ் பெர்னாண்டோ நீ ஸ்ட்ராங்கா இருக்க, அதனாலதான் அப்படி யோசிக்கிற, நான் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது, அதனால என்ன மாதிரி வீக்கானவன் கிட்ட உன்னோட நம்பிக்கைகளை திணிக்காத. என்னோட அப்பா என்னோட அம்மா என்னோட ஹெல்த்துமே என்னை கைவிட்டுடுச்சு, ஆனா இப்படி நாட்கள் போக போக கடைசியில நான் அதுவே உண்மைங்கிறத நம்பிட்டேன். எனக்கு பயமா இருக்கு, இவள் நான் எல்லாத்தையும் நினைச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன், இப்ப திருப்பி ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒன்னும் சாக்கிறதுக்கு பயப்படல, நான் இவ்வளவு காலத்துக்கு ஒரு ஃபெயிலியரா இருந்தா அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கேன். மீயாவோ அப்படின்னா நீங்களுமே என்ன மாதிரி தான்ல. எதுக்கிட்ட பிரின்ஸ் பெர்னாண்டுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவளுரா, நீ ஸ்ட்ராங்கானவ தானே, நீ ஒரு செயின்ட் ஆச்சு. மீயாவோ பிரின்ஸ் பெர்னாண்டோ இப்பயுமே நீங்க எழுஞ்சிக்கலனா நீங்க ஒரு ஃபெயிலியர் கூட கிடையாது,
ஏன்னா ஒரு ஃபெயிலியரா இருக்கிறது கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வரும். நீங்க எப்பவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரா இருக்க கூட தகுதி இல்லாம போயிடும். அதுவும் இல்லாம தோத்து போறது என்பது தப்பும் கிடையாது. உங்களோட விதியை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி ஓடினாலே போதும், நீங்க நிமிர்ந்து நடக்கலாம். அதனால ஃபெயிலியர் தப்பா எட்ட போறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க ஓடி வந்துட்டா. பிரின்ஸ் என்ன மனசுக்குள்ள, அப்போ நீயுமே என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நீ உன்னைய டிஸ்மைண்ட் பண்ணி ஒரு ஃபெயிலியரை நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனாலுமே நீ ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவ என்ன பார்க்கவே வர மாட்டான்னு நினைக்கிறேன். அவ இனிமே திரும்பி இங்க வரப்போறது இல்ல. என்னன்னு தெரியல, அவ திரும்பி வர மாட்டான்னு நினைச்சாலே எனக்கு கோமா வந்துட்டு இருக்கு. ஆமால, அவளை நான் பார்க்க போலாம்ல. மியா, நீ ஜெயிச்சிட்ட. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.